इस यमुना में और कितना हमें एक अंतर, क्या आप ये कह सकते हैं ये पीने लायक है पानी? பிஜேபி திரும்பியும் ஆட்சியை பிடிக்கிறதுக்காண்டி ஒரு கேவலமான வேலை செஞ்சு எல்லாருக்கிட்டையுமே மாட்டிக்கிட்டாங்க. அதாவது டெல்லியில வாசுதேவ் காட்ல பாத்தீங்கன்னா சத் பூஜா அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சு. அதுல மோடியே பாத்தீங்கன்னா யமுனையில நீராட போறாருன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா மோடி நீராட வரல, ஏன்னா அவங்க பண்ண ஊழ வேலை அம்பலமாயிடுச்சு. என்ன மேட்டர்னு தெளிவா சொல்றேன். இந்த சத் பூஜா காண்டி டெல்லி சிஎம் அந்த அம்மா அந்த பிஜேபி ஆட்சி எப்படி இருக்கு பாத்தீங்களா, நாங்க எவ்வளவு புனிதமா அந்த யமுனை நதியை பாதுகாத்திருக்கோம் பாத்தீங்களா அப்படின்னு காட்டுறதுக்காண்டி ஒரு ஊழ வேலை பார்த்து அப்பட்டமா மாட்டி. இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல ஒரு கோடு, இந்த கோட்டுக்கு அங்கிட்டு அதாவது ஒரு பாதை மாதிரி இருக்கா, மண்ணை கோட்டுக்கு முச்சு வச்சு இங்கிட்டு டென்ட் கட்டி இங்கிட்டு வச்சிருக்காங்களா. இந்த கோட்டுக்கு இங்கிட்டு இருக்கிற தண்ணி பாத்தீங்கன்னா பியூரா இருக்கும். இந்த கோட்டுக்கு இங்கிட்டு இருக்க தண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப அழுக்கா, அந்த அழுக்கா இருக்க தண்ணி பாத்தீங்களா அதான் ஆக்சுவல் யமுனை. இந்த பக்கம் சாத் பூஜால மக்கள் நீராடுறதுக்காண்டி பாத்தீங்கன்னா ஒரு குளம் மாதிரி ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்கல்ல, யமுனை நதியோட ஒரு பாகம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்காங்கல்ல, பியூரான யமுனை நதி, அது ஃபில்டர் பண்ணப்பட்ட வாட்டர். இப்படி ஒரு ஊழ வேலையை பண்ணது மட்டும் இல்லாம யமுனா பாத்தீங்களா எவ்வளவு பியூரா இருக்கு, அதுக்கு மொத்த காரணமும் நம்ம பிஜேபி ஆட்சி தான் அப்படின்னு காட்டுறதுக்காண்டி இவங்களோட கைக்குருவி மீடியா சேனல்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்கள வச்சு ஒரு ப்ரோபகண்டாவை கிளப்பிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு வாட்டர் கேன்ல பாத்தீங்கன்னா இந்த சைடு சுத்திகரிக்கப்பட்ட வாட்டர் ஊத்தி வச்சிருக்காங்கல்ல, அதை மோந்துட்டு இங்க பாத்தீங்களா எவ்வளவு கிளீனா இருக்கு அப்படின்றாங்க. ஆனா அந்த கோட்டுக்கு அங்கிட்டு உள்ள தண்ணி எவனும் காட்ட மாட்டாங்க. இவங்க என்னதே ஒரு ஃபேக் யமுனாவை கிரியேட் பண்ணி ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணாலும் அங்க உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸ் பூரா ஆக்சுவல் யமுனை நதியோட கண்டிஷன் இதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே காட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த சங்கி பயல இருக்காங்கல்ல, அவங்க நிலைமை பூரா சோத்துல அடி வாங்கியாச்சு சேத்துல அடி வாங்கியாச்சுன்ற மாதிரி. பொல்யூஷன் போர்டு ஆல்ரெடி அதாவது அக்டோபர் 25ஆம் தேதியே சொல்லிட்டாங்க, அது வந்து குடிக்கிறதுக்கு இல்ல குளிக்கிறதுக்கு கூட தகுதியற்ற வாட்டர். இப்படி இருக்கிறப்ப சுத்திகரிச்ச வாட்டரை ஊத்துனது மட்டும் இல்லாம நம்ம பாஜக ஆட்சியை பாத்தீங்களா யமுனை நதியை எவ்வளவு தெளிவா வச்சிருக்கோம் அப்படி இப்படின்னு பல செலிபிரிட்டி இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வச்சு இவங்க பண்ண ஃபேக் நியூஸ் இப்ப அம்பலமாயி அசிங்கப்பட்டு போனாங்க. அங்க உள்ள இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அது வாசுதேவ் காட் இல்ல, அது பிஸ்லரி யமுனா காட் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி விட்டாங்க.